GOATக்கு விசில் போடு, கேமிங்க்கு விசில் போடு, எல்லாத்துக்கும் தானே சப்ஸ்கிரைப் பண்ணு. என்னடா பாட்டு போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்றைக்கி நம்ம ஸ்கூல் பாய் ரன் விளையாட போகிறோம். அது ரூஃப் டாப் எஸ்கேப். இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து கம்ப்யூட்டரில் கேம் விளாட்லாம். GTA 5 விளாட்லாம். சூப்பராக இருக்கும். நேற்றே டவுன்லோட் பண்ணேன். ஓகே, அதப்பா ஏண்டாக்கு எடுத்துடுறீங்க? எந்த 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 மொட்டை பையன்டா? நம்ம அம்மாட்ட போய் நான் போய் வெளியே விளாட்லாமான்னு கேட்குண்டா. என் ஃப்ரெண்டு வந்துருக்கேன் போய் விளாட்றேன்றேன். எனக்கு நம்ம அம்மா இல்லை ஹோம்ஒர்க்லாம் முடிச்சேன்னு கேட்குறாங்க. நம்ம முடிச்சிட்டோன்றோம். அப்போ நான் முடிச்சுட்டா நல்லா பையனா டைரி எடுத்து சொன்னாங்க. டேய் ஏதாச்சும் தப்பா இப்போ பண்ணி வச்சுருக்கியாடா? டேய் பயமாக இருக்குடா. போச்சுடா பழக்கம் போல ஃபெயிலு. மம்மி நான் எதுவும் பண்ணல, மேமு தான் அந்த ஃபெயில் போட்டு விட்டாங்க எனக்கு. அதுக்கப்புறம் நம்ம அம்மா இந்த என்ன பொய்யாடா சொல்கிறா போய் படுறான்றாங்க. அதுக்கப்புறம் லே மொட்டை செம்மையாக திட்டு வாங்க போகிறடா. திட்டு வாங்கிட்டியா? மம்மி நீங்கள் போங்க மம்மி, உங்கள் பேட்செல்லாம் நான் கேட்பேன் மம்மி. ஏன்னா நம்மளாம் நல்ல பயலுங்க. ஓகே லைட் ஆன் பண்ணுறா. என்னது கோமல் பிகாஸ் டீச்சர்னு ஏதோ போயிடுச்சு கைஸ். புக்காக அதே இருக்குது. டேய் புக்கெல்லாம் நான் படிக்க மாட்டேன்டா, போங்கடா. இதுக்குள்ள என்ன இருக்குது? ஒழுங்கானதை கொடுங்க. ஷூ வச்சு நான் என்னடா பண்ணுவேன்? நான் இப்போ தான்டா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன். திரும்பி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்றாங்கடா. அதுக்கப்புறம் எங்கள் மிஸ்ஸு எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருவாங்க எங்கள் அம்மாட்ட. சரி இங்கே எதுவும் இருந்துச்சு, இப்போ எதாவது இருந்துச்சு இல்லை பாட்டிருக்கேனே. இருட்டா இருக்கு கைஸ். அப்பா தண்டாச்சு அப்படியே ரொம்ப ஹீட்டாக இருக்கு. இப்படி போட்டு வச்சுக்கணும். அப்போதான் டேடி நான் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போய்க்கிறேன் டேடி, என்ன எதுவும் சொல்லாதீங்க டேடி. நம்ம இதை பிரைட்னஸ் ஆன் பண்ணி வைக்கணும். அப்பா கடுப்பாக இருக்குது தேடவே. யார் சாமி நீ? சரி கீப். இது வந்து இங்கே எதுவும் கிடச்சிருக்கு. இது வேறு எதுவுமே இல்லை, சும்மா பருந்து நம்மளோட ஃபோட்டோ. டேடி கொஞ்ச நேரம் மட்டும் டேடி, ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் விளாட்லாம். டேடி போங்க டேடி, இந்த கேம்ஸ் நல்லா இருக்குது டேடி. ஆனால் உங்களை வச்சுருக்கிறது நல்லாவே இல்லை டேடி. அம்மா கூட இருக்கணும் டேடி. நம்ம டேடி வேஸ்ட்டு தாங்க இந்த கேமில். எனக்கு ஆள் கேட்டுற போதுக்கப்புறம் அதுவும் நான் வேஸ்ட்டா இப்போ நான் நல்லா பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்ட்டு அதுக்கப்புறம் சிட்டப்ஸ் போட சொல்லுவார். கால்லாம் வலிக்கும் பயங்கரமாக. டேடி இருங்க டேடி, நான் மரத்தை வளர்ப்போம் நாட்டை காப்போம்னு நான் செடியை வளர்க்குறேன். அதெல்லாம் எனக்கு டவுட்டு, எதுக்கு நீங்கள் போலி செடி வச்சுருக்கீங்க? நான் இப்போ கவுத்தப்பு தண்ணியெல்லாம் கொட்டியிருக்கணும். தண்ணி ஏதாச்சும் 1-2 செட்டு கொட்டியிருக்கணுமே. அப்போ இது அப்போ இது எந்த கேடா? ஹேய் என்னடா இது? இப்போ வந்து பல்பு வேணுமே. பல்பு வந்து நம்ம அப்பாட்ட இருக்கோம். டேடி ஃபுட்பால் பாருங்க டேடி. அப்படி தான் ரொனால்டோ இருந்தார். ரொனால்டோ வந்து மெஸ்ஸியை கால் உடச்சிட்டாராம், மெஸ்ஸியோட காலை. இது நம்ம அப்பாவுக்கு அடிச்சுன்னா அவ்வளோதான். இப்போவே மெஸ்ஸி மேலே கேஸ் போட்டுருவார். நம்ம அப்பா ஃபுட்பால் பீத்தியோம். ஓகே நண்பர்களே, ஓகே நம்ம எங்கே போக போகிறோம்னா, சும்மா வீட்டை சுற்றி பார்க்க போகிறோன்னு சொல்ல மாட்டேன். அந்த பல்பு வேணுமே நம்மளுக்கு. எங்கடா பல்பு வச்சுருக்கீங்க? காமிச்சிருங்கடா. இங்கே இருக்கான்னு தெரில. லைட் ஆன் பண்ணுறான். நான் ஆஃப் பண்ணிட்டு போக மாட்டேன். இது ப்ளஞ்சு தானே இது.
உள்ள என்ன இருக்கு? உள்ள நெயில்ஸ் இருக்கு கைஸ். நம்மளுக்கு ரொம்ப யூஸிங்கான பொருள். அதெல்லாம் கிடைக்குதே, நம்மளுக்கு இது பிடிக்குதா? இல்லை, எதுவுமே இல்லை. இதுக்குள்ள எதுவுமே இல்லை. ஏன் நவுத்த முடியல? இது நவுத்தலாமே. நவுத்த முடியல கைஸ். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே பார்ப்போம். பாருங்கள், நம்ம டேடி அந்த பாஸ் அடிங்க ரொனால்டோ மெஸ்ஸியோட காலில் நல்லா உடைங்க, பாஸ் அடிங்கன்னு கத்திட்டு இருக்காரு. இட்ஸ் கீன் போட்டிருக்கு. இது மெடிக்கேட் பாக்ஸ்க்கு யூஸ் ஆகும். எட்ரா இல்லை கோமாளி எட்ரா. ஓகே, எடுத்தாச்சு. இவனுக்கு ஒரு பேர் வச்சுக்கிங்க, கோமாளி. பேர் நல்லா இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இங்கே நான் ஒன்றுமே இல்லை. ஏன்னா அந்த வீடே சும்மா இது பந்தாக்கு. இங்கே நீ ஏன்டா இது வைக்க மாட்டீங்களாடா? இல்லை, போச்சுடா. மம்மி நான் உடைக்கலை, என்னை அடிக்காதீங்க. சரி, இப்போ நம்ம இங்கே பார்ப்போம். இங்கே ஏதாச்சும் இருக்கா? பவுல் தான் இருக்குது. பவுல் வச்சு நான் என்ன பண்ணேன்? ஏற்கனவே எங்கள் அம்மா படித்தாதான் சோறு தருவேன்றாங்க. இந்த பவுல் வச்சு நான் என்ன பண்ணேன்? தெய்வமே தெய்வமே. ஏன்டா இப்போ பாட்டு பாருன்னு கேட்டிங்கன்னா சும்மா கைஸ், நம்மளுக்கு பெரிய விஷயம் கிடச்சிருக்கு. இதுக்கு பாட்டு பாடாமல் ஸ்க்ரூ ட்ரைவர் நம்மளுக்கு 2 விஷயத்துக்கு யூஸ் ஆகும். ஒன்று நெயில்ஸ் இருக்கு, இன்னொன்று வந்து சொல்கிறேன் கேளுங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்னொரு தேவையான பொருள் இது கிச்சனில் இருக்கும். என்னடா வாய்ஸ் ஒரு மாதிரி கரகரன்னு கேட்குறீங்கன்னா லைட்டாக கோல்டு இருக்குது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே, நம்ம இப்போ வெளியே போகலாம். நம்மளோட டாமிக்கு போய் சோறு வைப்போம். டாமி, சரி ராக்கரியாக வைக்கக்கூடாது. ஐயோ, குக் பண்ணணும், மறந்துட்டேன். ஆஹா, என் மண்டையை நானே கொட்டிக்கணும் போல் இருக்குது. மம்மி நீங்கள் வாட்டுக்கு சைலண்ட்டாக சமைங்க, நான் வாட்டுக்கு சைலண்ட்டாக நைட் சோறு வச்சுட்டு வரேன். ஏன்னா நாயும் பாவம் தானே, நம்ம மட்டும் டெய்லி சாப்பிட்றோங்க. டேய் கரெக்டான டைம் தான் வச்சுருக்கியா இல்லை தப்பாக கீப்பாக வச்சுருக்கியாடா? வெடிச்சிட போதுடா. ஓகே, இது கருகி போய் கிடக்குது, நம்மளால் சாப்பிட முடியாது. ஆனால் கருகி போய் கிடக்குது பாருங்க, வந்துருச்சு. ஆனால் நம்மளால் சாப்பிட முடியாது. சாப்பிடணும் போல தான் இருக்குது. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு துண்ணா என்னையெல்லாம் விட்டுட்டு துன்றா பார்த்தியான்னு கற்றுவாங்க. ஓகே, எட்ரா கட்டையா, டேக் டிஸ் கட்டை. ஒரு கட்டை இங்கேண்ணே. இப்போ இருங்க, என்கிட்ட ஒரு செம்ம ஐடியா இருக்குது. ஓகே, வாஷ் பேப்பர் எடுத்தாச்சு. இல்லை, கட்டை இருக்கணும்டா. கட்டை கொடுங்கடா. கட்டை போய் தண்ணி வேற ஆன் பண்ணி விடணுமா? டாமி சாப்பிட்ருச்சு. இங்கே ஏதாச்சும் இருக்கா? என் டார்ச் இருக்குது. டார்ச் நம்மளுக்கு தேவையில்லை. பேசாமல் கரண்ட் ஆஃப் பண்ணி விட்ருவோமா? டேடி நீங்கள் பார்க்க முடியாது டேடி, உங்களுக்காக நான் கரண்ட்டெல்லாம் ஆஃப் பண்ணாமல் இருக்கேன் பார்த்தீங்கன்னா, அதுக்காக எனக்கு நோபல் பரிசே கொடுக்கும். எதுக்குன்னா அவனுக்கு நோபல் பரிசே. சரி, இப்போ நம்ம வந்து ஐயோ தொண்டை வேற மாதிரி இருக்கே. எனக்கு எல்லாம் இருக்குது. கட்டை இல்லை, கட்டை கொடுங்கடா. சத்தியமாக அது கட்டை இருக்காது, கட்டையாக இருக்காது. கட்டையாக இருந்தால் லைட்டாக தெரிய ஆரம்பிக்கும். தெரிய மாட்டேங்குது கைஸ் எதுவுமே. காட்டுங்கடா. மனுஷனை ஏன்டா அப்படி போட்டு பாடு பார்த்துறீங்க? ஸ்லீப்பிங் பில்ஸ், இதுக்கா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன்? இல்லை, நான் கேட்குறேன், இதுக்கா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன்றேன். சரி, இப்போ வாங்க இதை வச்சு
ஸ்க்ரூ டிரைவர் இருக்குது. இதை வச்சு நம்ம அந்த நெயில்ஸ் எடுப்போம். அது இல்லாமல் இன்னொன்று இருக்குது சொன்னேன்ல, இதே ரூமில் தான். இப்போ நம்மளுக்கு ஒரு கட்டை கிடைக்காது, அதனால் இதில் இருக்க ஒரு கட்டையை நம்ம எடுக்க போகிறோம். என்னடா கண்ட்ரி நான்சென்ஸ், இப்படிலாம் வேலை பண்ணுறேன், அறிவில்லைன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் அம்மா கஷ்டப்படுவாங்கடா, வீடு மாப்பு எப்படா போடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, புதுசாக கூட வாங்கிக்கிட்டோம். ஐயோ இந்த கட்டை மாட்ட முடியாது. இப்போ இருக்கிற கட்டையில் ஆணியை வச்சு அடிப்போம். இங்கே இப்போ நம்ம மேலே வச்சுட்ருவோமா? மேலே ஏறும் வைக்க முடியுமா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வேறு ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ போவோம். ஓகே, இப்போ ஏன்டா இப்போ நாடா போட்டிங்க லிங்க்டு ஸ்குவாட். சரி போவோம். இப்போ நம்ம எங்கே நம்ம எடுக்கிறது? பல்பு வேணும் நம்மளுக்கு. பல்பு நம்மளுக்கு எங்கே கிடைக்கும்? இங்கே ஏதாச்சும் இருக்கா? பல்ப் இருக்கா? இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். நம்ம ரூபிக்ஸ் கியூப் பார்க்க மறந்துட்டோம். ஐயோ அது ஏன்டா மறந்தேன், எனக்கு நினச்ச கடுப்பாக வருதே. டேடி நல்லா உட்காருங்க டேடி. இங்கேயாச்சும் இருக்காங்க. ஓகே, நம்மளுக்கு ஒன்று பல்ப் வேணும், இல்லைனா காக்கி வேணும், ரெண்டு ஏதாச்சும் வேணும். எப்பா டேடி, ஏன் டேடி இப்படி பண்ணுறீங்க? கொஞ்சம் கூட அறிவில்லை. கார்கி மருதமலை முத்துதான முருகையா, முருகா எனக்கு நல்லா ஒரு இது கொடுத்து. அட சரி, why is this man? ஓ இது இருந்தாலும் நம்மளுக்கு இன்னும் ஒரு பொருள் வேணும்ல, அதாவது நம்மளுக்கு இன்செக்ட் ஸ்ப்ரே வேணும். மேலே ஒரு பூச்சி இருக்கும், நம்ம அதை அடித்து கொல்லணும் ஸ்ப்ரே வச்சு. இப்போ இந்த கட்டையை நம்ம மேலே வைக்கணும். புரியுதா? டேக் த ஆணி அடி. இதுக்கு மேலே நம்மளுக்கு இந்த சுற்றியும் தேவைப்படாது. இப்போ காக்கி இதை வந்து நம்மளுக்கு இன்செக்ட் ஸ்ப்ரே வேணும், இல்லைன்னா அவ்வளோதான். ஐயோ ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, காக்கி இருக்குல்ல, காக்கியை வச்சு முன்னாடி இன்செக்ட் ஸ்ப்ரே என்னது என்னதுடா உங்கடான்ட்டு டோர் எஸ்கேப்கான பொருளை கொடுத்துருக்காங்க. சே ரொம்ப வருத்தமாக இருக்கு. ஞாபகம் வந்துருச்சா இல்லையே, இன்னும் இந்த இடத்துல நான் இன்னும் பார்க்கல. இருங்க, இதை வச்சு ஓப்பன் பண்ணுவோம். இங்கே ஐயோ தெரியலையே, இல்லைங்க லைட் வேணும். லைட் எங்கே இருக்கும்? லைட் வேணும் கைஸ். லைட் நம்ம ரூமில் இருக்குந்தா இல்லை, சுற்றி எல்லா இடத்துலையும் பார்த்தாச்சு, இங்கேயும் பார்த்தாச்சு. செடிக்குள்ளே இருக்கான்னு பார்க்கணுமே. கிச்சனில் ஒரு செடி இருக்கும், அந்த செடிக்கு பின்னாடி தான் இருக்கும். இந்த செடிக்கு பின்னாடி இல்லை, அப்போ எதுக்குள்ளடா இருக்கும்? ஏங்க தள்ளி பார்ப்போம். தள்ள முடியலையே. நம்ம இதுக்குள்ளே தான் போகணும். நீங்கள் ஏதாச்சும் இருக்காடா?
என்னதுடா அடப்பாவீங்களா இங்கே போய் பல்ப் வேண்டா வச்சுருங்க. ஓகே இருங்க. மருதமலை மாமடு முருகையா. சரி இதுக்குள்ளே இன்செக்ட் ஸ்ப்ரே கொடுங்களா. இன்செக்ட் ஸ்ப்ரே என்னது? ஆமாம் கைஸ், இன்செக்ட் ஸ்ப்ரே. இப்போ இதை வச்சு நம்ம எஸ்கேப் பார்க்குறோம். எப்படிடா இதை வச்சு தான் உடச்சி எஸ்கேப் பண்ண பண்ணிட்டீங்களா? இல்லை, நான் முன்னாடியே சொன்னேன்ல, தெரியாதவங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். புரியாதவங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். ஓகே இப்போ இதை உடச்சி தான் போனேன். இதை எப்போ உடைக்கணுங்க இருந்தீங்கன்னா வாங்க பண்ணி காட்டுறேன். வாங்க நண்பர்களே, எல்லோரும் ஒன்றா போகலாம். முயற்சி திருவினையாகும், முயன்றால் சாதிக்க முடியும். எங்கே நம்ம போகிறோம்? இங்கே இருக்குது. அந்த இருக்குது. இந்த கேமில் எப்போ குரோபார்லாம் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா வந்து தான் ஆகணும். ஏன்னா ஒழிச்சு இருந்தாச்சு இந்த கேம் ஓடவும் முடியாது, ஒழிச்சு வைக்கவும் முடியாது. ஐஎம்சி என்னடா இப்போ கமெண்ட் யாருக்கெல்லாம் பேசுகிற? ஏன்டா உனக்கு என்னடா பைத்தியம் பிடிச்சிக்கிச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை கைஸ், பிடிக்கல. சரி நம்ம போவோம். போடா கத்தாம போடான்ட்டு போச்சு. தப்பாக குதிச்சனால நம்ம கீழே விழுந்துட்டோம். ஏன்டா நீ வேற பேசிகிட்டு இருந்த? உன்னால் இப்போ நம்ம அம்மா வந்து பிடிக்க போகிறாங்க. இப்போ நீ என்கிட்ட அடி வாங்க போகிற. போடா வந்துட்டு கடுப்பேற்றிட்டு இருக்கேன். இருங்க பார்த்து போவோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. நான் மைண்ட் ரெஸ்கேப் போகிறேன். பாய்.